திருச்சிட்டம்பலம் போகிற வழிக்கு புண்ணியத்தில் இன்றைக்கி நாம் பார்க்க போகிற திருக்கோவில் அருள்மிகு வீரட்டேஸ்வரர் திருக்கோவில் வழுவூர். அட்ட வீரட்ட தலங்களில் இந்த திருத்தலமும் ஒன்று. இந்த தலம் மயிலாடுதுறைக்கு தெற்கே சுமார் 9 கிலோமீட்டர் தொலைவில் அமைஞ்சிருக்கு. இப்போது இந்த திருக்கோவில் பற்றின தகவல்களையும் புராண வரலாறையும் நம்ம விரிவாக பார்க்க போகிறோம். தலத்து இறைவன் வீரட்டேஸ்வரர், இறைவி இளங்கிளை நாயகி. இந்த தலத்தினுடைய வரலாற்று பெயர் தாருகாவனம், ஸ்தலவிருஷம் வன்னிமரம், தீர்த்தம் பாதாள கங்கை, பஞ்சமுக தீர்த்தம். இந்த திருத்தலம் சுமார் 2000 வருடங்களுக்கும் முற்பட்டது. இது ஒரு பாடல் பெற்ற வைப்பு தலமாக கருதப்படுகிறது. அட்ட வீரட்ட தலங்கள் சிவபெருமானுடையது. அதில் இந்த திருத்தலம் கஜசம்ஹார மூர்த்தியாக இறைவன் காட்சி கொடுக்கிறார். புராணத்துப்படி சிவபெருமான் பிக்ஷாடனராக இத்தலத்திலே காட்சி கொடுக்கிறார். தாருகாவன முனிவர்கள் இறைவனை புறக்கணித்து தவம் மற்றும் வேத சடங்குகளை செய்கிறார்கள். இவர்களுடைய மனைவியர்கள் சமமாக அகங்காரம் பிடித்தவர்களாக இருக்கிறார்களாம். இதற்கு பரிகாரமாக சிவபெருமான் பிக்ஷாடனர் உருவம் எடுத்து, அதாவது நிர்வாணமாக அலைந்து திரியும் வடிவத்தை சுவாமி எடுக்கிறார். விஷ்ணுவை மோகினியாக கொண்டு இவர்கள் இருவரும் தார்காவனத்திற்கு வருகிறார்கள். முனிவர்களுடைய மனைவிகள் பிக்ஷாடனருடைய அழகான வடிவத்தினால ஈர்க்கப்படுகிறார்கள். இது முனிவர்களை மிகவும் கோபப்படுத்துகிறது. இதனால் இவர்கள் அபிச்சார யாகத்தை மேற்கொள்கிறார்கள். அந்த யாகத்திலிருந்து பாம்பு, புலி மற்றும் முரட்டு யானை, இப்படி பல தீய சக்திகள் வெளிவருகிறது. சிவபெருமான் பாம்பை வென்று தன்னுடைய கழுத்தில் ஆபரணமாக அணிந்து கொள்கிறார். புலியை அனுப்ப சிவபெருமான் அதன் தோலை உரித்து இடுப்பு துணியாக கட்டிக்கொள்கிறார். அடுத்ததாக யானை விடுவிக்கப்படுகிறது. சிவபெருமான் ஒரு சிறிய வடிவத்தை எடுத்து அதன் தும்பிக்கை வழியாக யானைக்குள் நுழைகிறாராம். உள்ளே நுழைந்ததும் அவர் தன்னுடைய அசல் வடிவத்தை மீண்டும் பெறுகிறார். யானையின் தோலை கிழித்து வெளியே வருகிறார். பின்னர் அதை அவர் மீது போர்த்தி கொள்கிறார். இதனால் இத்தலத்து இறைவனுக்கு கிருத்திவாசர் அப்படிங்கிற திருத்தலம் புராண பெயர் உண்டு. கஜசம்ஹார மூர்த்தி இவரே இத்தலத்து உற்சவ மூர்த்தியாக காட்சி கொடுக்கிறார். தங்களுடைய தவறை உணர்ந்த பிறகு முனிவர்கள் இங்கு வந்து பிரார்த்தனையும் செய்கிறார்கள். பிக்ஷாடனர் மற்றும் தாருகாவனத்து புராண கதை கிழக்கு கோபுரத்தில் அழகாக செதுக்கப்பட்டிருக்கிறத நம்ம பார்க்குறோம். அதுபோலவே கோபுரத்தின் கீழ் முதல் அடுக்கலையும் நம்ம பார்க்கலாம்.